வணக்கம் மக்களே. டைமண்ட் தாட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, கேம் சேஞ்சர் மூவி. இது கேம் சேஞ்சரில் கேம் ஓவர். சங்கருக்கு இந்த படத்தோட கேம் ஓவர். என்னடா வீடியோ ஸ்டார்டிங்லேயே இப்படி சொல்கிறேன்னா, நிறையா பங்கம் பண்ணிட்டா. படம் ஸ்டார்டிங்லே சிஎம்முக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காரு. போகிற வழியில் பாலம் வந்து இடிஞ்சு விழுந்துடுது. சரி, அதெல்லாம் விடு. அப்போ கூட எனக்கு புரியல. அதெல்லாம் விட்டுட்டு ராம் சரண் வந்து என்ட்ரி ஆவாப்பில். என்ட்ரி சீனு ட்ரெயின்லேருந்து என்ட்ரி ஆவாப்பில். ஐஏஎஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிட்டுருப்பாப்பில். ட்ரெயின்லேருந்து வருவாப்பில். அவர் நிறைய கேங் வந்து அவர் அட்டாக் பண்ண வருவாங்க. உடனே என்ட்ரி ஆவாப்பில். என்ட்ரி ஆகி ஃபைட்டெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது ஒரு சம்பவம் பண்ணுவாப்பில். ஹெலிகாப்டர்லேயே கத்தி எடுத்து அந்த கயிறை வெட்டுவார் பாருங்க. அப்போயே புரிஞ்சிருக்கணும், சரி என்ன தான் அடுத்து நடக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா, சங்கசாரியும் வந்து தெலுங்கு மசாலாவை எடுக்க வச்சுட்டாங்க பாருங்க. பிரம்மாண்டம்ன்ட்டு படத்தில் ஒரு பிரம்மாண்டம் இல்லை, ஒரே ஒரு சாங்கு தான். அது ஒன்று தான் பிரம்மாண்டமே. இது என்ன, இது சங்கர் சார் தான் எடுத்தாரா இல்லை ஒரு அசிஸ்டன்ட் இது கூட்டு எடுக்க வச்சாரா அப்படின்னு எனக்கே தெரியல. சரி ப்ரோ, இதோட ஸ்டோரி தான் என்ன ப்ரோ? ஒன்றும் இல்லை ப்ரோ. ஒரு ஐஏஎஸ்க்கும் ஒரு பொலிட்டிஷியனுக்கும் உண்டான கிளாஸு. அப்போ தான் என்ட்ரி ஆவாப்பில் எஸ்ஜி சூர்யா. ராம் சரண் வந்து ஐஏஎஸ்ஸாக இருப்பாப்பில் நேர்மையாக. அப்போ வந்து அவர் இப்போ எஸ்ஏ சூர்யாவுக்கு பிடிக்காது. அப்புறம் என்ன நடக்குன்னா, இவர் வந்து லவ் பண்ணுவாப்பில். அது பிரேக்கப் ஆகிரும். இவர் வந்து ரொம்ப கோவப்படுவார்னால ஹீரோனி வந்து இவர் போலீஸ் ஆகிட்டுன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, இந்த ஹீரோனியை கண்டுபிடிச்சி போனால் இவர் இருக்கிற டிஸ்ட்ரிக்குக்கும் பக்கத்து டிஸ்ட்ரிக். ஆமாம், இவர் உடனே அங்கே காலை வைக்க மாட்டார். ஹீரோனி அதுவும் பிடிக்காதுன்னு திருப்பியும் ஹீரோனி கோச்சிட்டு போவான். அப்புறம் தான் என்ன பண்ணுறதுன்ட்டு அப்புறம் பார்த்தா, ஒரு கலெக்டர் வந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகக்கூடாதாம்மா. அது எப்படி உண்மையாக பொய்யான்னு வர தெரியல. அப்புறம் அது ஹீரோனிக்கு பிடிச்சி போவேன், திருப்பியும் ஒன்று சேர்ந்துருவாங்க. சரி, அதெல்லாம் விட்டுட்டு அப்புறம் ஹீரோனி வந்து ஒரு ஆசிரமம் நடத்திட்டு இருக்கோம். அங்கே போனால் ஹீரோவோட அம்மா அங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறமேல அந்த அம்மாவை வந்து அது யாருன்னா அஞ்சலி வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க, சிஎம்மோட ஈவெண்ட்டுக்கு. அங்கே போனால் சிஎம்ஏ வந்து பார்த்து அந்த அம்மாவை, ஹீரோவோட அம்மாவை பார்த்து வணக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. அப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தா ஹீரோவோட அப்பாவோட அதில் பார்த்தா ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையாக மக்களுக்காக போராடுறாரா இருப்பாப்புல. அவர் கட்சி ஆரம்பித்து பார்த்தா அவருக்கு வந்து திக்கி பேசுவாப்புல. அதனால் என்ன பண்ணுவார், அவர் கூட்டத்தில் ஒருத்தரை வந்து நல்லா பேசுகிறாருன்ட்டு அவரை வந்து சிஎம் கேண்டிடேட்டாக நிற்க வைப்பாங்க. அப்புறம் பார்த்தா ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும், ஹீரோவோட அப்பாவுக்கு தெரிய வரும்போது என்ன பண்ணுவான், ஹீரோவோட அப்பாவை அந்த வில்லம் போட்டுருவான். அவர் தான் பார்த்தீங்கன்னா சிஎம் ஆயிடுவாப்புல. அந்த சிஎம்முக்கு பார்த்தீங்கன்னா 2 பசங்க. அது யாருன்னு பார்த்தா மொதல் பையன் ஜெயராம் சார், 2வது பையன் யாருன்னு பார்த்தா அவர் தான் எஸ்ஜே சூர்யா. அவர் தான் அதில் மெயின் வில்லன். அவர் என்ன பண்ணுவார், எஸ்ஜே சூர்யா அப்பா உயிரோட இருந்தால் நம்ம சிஎம்மே ஆக முடியாதுன்ட்டு அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நெஞ்சில் ஒரே அடிப்பாப்பில். உடனே பார்த்தா செத்துருவாப்பில். அது எப்படி தான் சாவாருன்னு தெரியல, ஒரே அடியில் அவர் செத்துருவாப்பில். உடனே என்ன பண்ணுவார், இவர் வந்து சிஎம் ஆக முடியாதுன்னு என்ன பண்ணுவாப்பில், இவங்க வந்து தத்தெடுத்த பிள்ளைங்க. அதனால் என்ன பண்ணுவார், ஐஏஎஸ் தான் சிஎம் ஆகுன்ட்டு அவர் வீடியோ விட்டுட்டு அவர் செத்து போயிடுவாப்பில். இதை யார் டெலிகேஷன் பண்ணுவார்னா சமுத்திரகனி சார். அவர் எதுக்கு தான் இருக்கிறாருன்னு தெரில, ஃப்ரேமில் மட்டும் தான் வருவார். அவருக்கு டைலாக்கும் ஒன்றும் கொடுக்கல, ஒரே ஒரு டைலாக்கு பென்ட்ரைவ் கொடுப்பாப்புல. அது ஒரு டைலாக் தான் அவருக்கு வரும். அந்த டைலாக் வந்ததுக்கப்புறம் எஸ்ஏ ராம் சரண் வந்து பதவி ஏற்க போகும்போது எஸ்ஏ சூர்யா வந்து ட்விஸ்ட்டு கொடுப்பாப்புல. பெரிய ட்விஸ்ட்டு தான் அது. நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன், அவர் மேலே எஃப்ஐஆர் இருக்குது, அதனால் அவர் சிஎம் ஆக முடியாதுன்னு சொன்னோடனே அங்கே ஒரு களைச்சி விட்டு சரின்ட்டு நீ ஏன் ஆயிக்கோ அப்படின்ட்டு ராம் சரண் எஸ்ஏ சூர்யாவுக்கு விட்டு கொடுத்துட்டு போயிடுவாப்புல. அப்புறம் என்ன நடக்கும், அவர் பதவி ஏற்றோடனே எலெக்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க. எலெக்ஷன் ஆரம்பித்தோடனே ராம் சரண் என்ன பண்ணுவாப்புல, டேரெக்டாக சென்ட்ரலில் போய் எலெக்ஷன் கமிஷனர் ஆயிடுவாப்புல. நான் எலெக்ஷன் கமிஷனர் ஆகிட்டேன், நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு பாரு அப்படின்ட்டு இவங்க 2 பேருக்கு திருப்பி ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கும்.
அந்த கிளாஸில் எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருவாங்க, இவர்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் வந்து இருந்தால் தானே இவன் ஜெயிப்பான் அப்படின்ட்டு அவர்கிட்ட இருக்கிற காசெல்லாம் வந்து மக்கள்கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணி இவர் வந்து ஓட்டுக்கு 2000 ரூபாங்கிறத 20,000 ரூபாய் கேளுங்கன்ட்டு இவர் ராமசரண் பண்ணுவாப்புல, மக்கள்கிட்ட பிரச்சாரத்துக்கு போயிடுவாப்புல இவருக்கு சாதகமாக. சமுத்திரக்கணி என்ன பண்ணுவார், அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு நல்லா செய்யலாம், அவர் ஒரு கட்சி அவர் ஒரு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாப்புல. மொத்தத்தில் நம்ம ஆடியன்ஸ்லாம் வந்து இது படமா இல்லை சங்கர் படம் தானான்னு ஒவ்வொரு சீனுக்கும் யோசிக்க வச்சுட்டாப்புல. அப்புறம் இதில் ஹீரோனின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, கீரா ஆதவானி. அவங்க எதுக்கு தான் இருக்கிறாங்கன்னு தெரில, சாங்குக்கு மட்டும் அப்பப்போ வந்துட்டு தலை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் என்ன நடக்கும், ஓட்டு எண்ணிக்கையில் அங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்காது, எதுவுமே இருக்காது. இவர் வில்லன் வந்து என்ன பண்ணுவார், நேராக போய் ஓட்டு என்ற இடத்துல போய் பில்டிங் இடிப்பாப்பில். அங்கே ஒரு ஃபைட்டு நடக்கும், ஜேசிபி பறக்கும். அதாவது இது ஒரு தெலுங்கு படம், இது ஃபுல் அண்ட் ஃபுல்லும் தெலுங்கு படம் தான். லாஸ்ட்டாக என்ன ஆகும், சமுத்திரக்கனி ஜெயிச்சிட்டாப்புல. அப்புறம் சிஎம் ஆயிடுவாங்க. இவர் அப்புறம் என்ன பண்ணுவார், பெருந்தன்மையாக ராம்சரணே சிஎம் ஆயிடுவாப்புல. அப்புறம் பார்த்தா அவங்க அம்மா வந்து மொத்தத்தில் 2 மணி நேரம் 45 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணதான் ரொம்ப மிச்சம். மொத்தத்தில் 2 மணி நேரம் 45 நிமிஷத்தை வந்து உட்கார வச்சு நம்ம செய்யணும் செஞ்சுட்டாங்க. இந்தியன் 2க்கு அப்புறம் கம்பேக் கொடுப்பான்னு பார்த்தா இது கம்பேக் இல்லை, அவரே கம்பேக் தான் ஆகணும். அவருக்கு கம்முன்னு தெலுங்கு சினிமாவில் போய் மசாலா படத்தை எடுக்க வேண்டியதான். இது தமிழ் நம்ம இதுக்கு இல்லை. யாரெல்லாம் வந்து லாஜிக்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, என்ன எனக்கு வந்து பிரம்மாண்டம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல படம். லாஜிக்கு ஒரு துளி கூட எதிர்பார்க்காதீங்க. ஒரு சீனு 2 சீனு இல்லை, படமே லாஜிக் கிடையாது. அதில் சுனில்குமார்னு ஒருத்தர் இருப்பாப்புல, அவர் வந்து பிறக்கும் போதே கழுத்து திருப்பி தான் இருக்குமாம்மா. எதுவுமே நம்புற மாதிரி இல்லை. மொத்தத்தில் இந்த படத்துக்கு போய் பார்க்குறவங்க பாருங்கள். ஆனால் லாஜிக் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா அது வாய்ப்பு இல்லை. எஸ்ஏ சூர்யா மட்டும் நடிப்பு மட்டும் ஓகே, நல்லா பண்ணியிருக்காப்புல. ராம் சரண் நல்லா தான் பண்ணியிருக்காப்புல. தமன் மியூசிக்கு ஓகே, ஆவரேஜாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஹீரோனின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களெல்லாம் வந்து சாங்கில் மட்டும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிங்க. ஜருகண்டி சாங் மட்டும் ஓகே, அந்த பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சங்கர் படம் அந்த பாட்டு ஒரு மொத்தம் சங்கர் படம்ங்கிறது நாமே வந்துச்சு. மித்தத்தில் இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த பொங்கல். அப்புறம் இந்த படத்தை பற்றி இன்னொன்று சொல்கிறதுக்கு என்னென்னா, கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஸ்டோரி எழுதுனேன்னு சொன்னாங்க. சங்கர் படத்தில் இருக்கிற எல்லா படத்தையும் பார்த்து ஒவ்வொரு சீனாக எழுதி அதையவே சங்கர்கிட்ட வித்துட்டாப்புல. மொத்தத்தில்